உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து 4 வருடங்களை கடந்துவிட்டன. அமெரிக்கா தலைமையிலான மத்தியஸ்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாத சூழலில் போரானது முடிவுக்கு வராமல் உள்ளது. இந்நிலையில் உக்ரைனின் பல்வேறு நகரங்களை இலக்காக கொண்டு 430 ட்ரோன்கள் மற்றும் 68 ஏவுகணைகளை வீசி ரஷ்யா நேற்று இரவு கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டது. இதில் சுமி, கார்கிவ், நிஃபரோ மற்றும் மிக்கோலைவ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள முக்கிய உட்கட்டமைப்புகள் மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள் தகர்க்கப்பட்டன. இதுபற்றி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறும்போது, நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா கடுமையான தாக்குதலை நடாத்தியது. அதனை உக்ரைன் வான் பாதுகாப்பு சாதனங்கள் இடைமறைத்து அளித்தன. இதனால் பேரழிவு ஏற்படாமல் தடுத்தன என தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நடக்கும் போரை பயன்படுத்தி உக்ரைன் மற்றும் ஐரோப்பாவில் பெரியதொரு அழிவை ஏற்படுத்துவதற்கு ரஷ்யா முயற்சிக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தாக்குதலில் 4 பேர் பலியாகியுள்ளனர். அவர்கள் கீவ் நகரைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இது தவிர 15 பேர் காயமடைந்தனர். கீவ் நகரத்தின் 4 மாவட்டங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இதேபோன்று வான்வழி தாக்குதல்களில் பல்வேறு பகுதிகளில் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டு விட்டது என தகவல்கள் தெரிவிக்கின்றன.